வணக்கம் நண்பர்களே. தேர்தல் காலம் நெருங்குது. இன்னும் 7-8 மாதங்கள் தான் இருக்கு. இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள இன்னும் மீதம் இருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற ஒரு முனைப்பு இப்போது ஆளும் திமுக அரசிடம் பார்க்க முடிகிறது. மேலும் மேலும் புதிய திட்டங்கள் மக்களை வெகு எளிதாக அணுகுகிற மாதிரியான அல்லது மக்களுக்கு இன்னும் பலன் தருகிற மாதிரியான திட்டங்களை தொடர்ச்சியாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டே வர்றாரு. குறிப்பா ஓரணியில் தமிழகம் அப்படின்னு ஒரு முனைப்பை திமுக சார்பு அவங்க எடுக்கிறாங்க. அது எதுக்காகன்னா, கட்சியில இன்னும் புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முனைப்பு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடுங்கிறது பெரியார் மண், இது அண்ணாவினுடைய மண், இது இங்கே மதவாத சக்திகளுக்கு இடமில்லை, அதற்கு எதிராக தமிழர்கள் மொத்த பேரும் ஓரணியில் திரள வேண்டும், மதவாத சக்திகள் அவர்களுக்கு துணை போகிற கட்சிகள் இவர்களை அடியோடு புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த ஓரணியில் தமிழகத்தை அவர் முன்னெடுத்திருக்காரு. அதற்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் புதிதாக திமுகவில் சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா அந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய இயக்கமா அது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் அப்ப அதில் இருப்பாங்க. இப்ப 77 லட்சம் பேர் சொன்னாங்க, 80 லட்சமா கூட வச்சுக்கலாமே. அப்படி வச்சா கிட்டத்தட்ட 2 கோடியே 80 லட்சம் பேர் அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படி பார்த்தாக்க. அது ஒரு பக்கம் தீவிரமா போய்கிட்டு இருக்கு. முதல்வரே ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. திமுகவுக்காக புதிய உறுப்பினர்களை சேர்க்கறதுல அவர் ஒரு பக்கம் அதை முனைப்பு கட்டுறார். இன்னொரு பக்கம் மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த திட்டம், அது மக்களுக்கு இன்னும் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க வேண்டி இருக்கோ அதையெல்லாம் எளிதாக அவங்களுக்கு கிடைக்க செய்கிற ஒரு திட்டம். அதாவது ரேஷன் கார்டுல இருந்து மாதாந்திர அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுவதிலிருந்து பட்டா, இன்னும் இருக்கிற இந்த சிக்கலான, அதாவது கேட்கறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா களத்துல இறங்கி நம்ம போய் அதை வாங்கறதுக்குள்ள தாவு தீந்துடும். இப்ப பட்டா வாங்குறதுன்னா என்ன வச்சுக்கோங்களேன், அந்த பட்டா வாங்குறதுக்கு படுற அவஸ்தை இருக்கு. அது அந்த அவஸ்தையை நினைச்சே பல பேர் பட்டா வாங்காம அப்படியே காலம் தாழ்த்திட்டே போயிடுறாங்க. அதே போல ரேஷன் கார்டு, புதிய ரேஷன் கார்டு வாங்கறதுக்கான அந்த போராட்டம்ங்கிறது மிகப்பெரிய, இந்த மாதிரி ஏதாவது முகாம்கள் நடத்தி உடனுக்குடனே பைசல் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயங்கள் நிறைவேறுது. அப்படி இருக்கிற இது எல்லாம் ஒரு முகாம்கள், ஒவ்வொரு பகுதிக்கும் அரசு அதிகாரிகளே போயிட்டு மக்களை தேடி போய் அவங்களுக்கு என்ன குறை, வீடு இல்லையா, ரேஷன் கார்டு இல்லையா, பட்டா இல்லையா, உரிமை தொகை கிடைக்கலையா, இது எல்லாம் நாங்கள் இத்தனை நாள் 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கு பெற்று தருகிறோம் அப்படின்ட்டு 4 IAS அதிகாரிகள் தலைமையில் இந்த மக்களுடன் முதல்வர், மக்களுடன் மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தை இன்றிலிருந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இப்படி இன்னும் ஒவ்வொன்றும் மக்களுக்கு மிக நெருக்கமாக, நீங்க நான் ஒரு 5 ஆண்டு ஆட்சி, அதுல 4 ஆண்டுகள் கடந்த பிறகு 5வது ஆண்டு மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா 4 ஆண்டுகள்ல இவங்க செஞ்சு கிழிச்ச லட்சணம் என்ன அப்படின்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். 5வது ஆண்டு அவங்கள போய் சந்திக்கவே முடியாது. சந்திக்கிறது ஒழுங்கா ஆட்சி செய்யாம போயிருந்தாங்கன்னா 5வது ஆண்டில் மக்களை போய் சந்திப்பதற்கு அஞ்சுவார்கள் ஆட்சியாளர்கள். மக்களும் கூட அவங்கள விரட்டி அடிப்பாங்க. இதையெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஆனா இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆண்டுகளில் தாங்கள் செய்த அத்தனை நல்ல விஷயங்களையும் சொல்லி மக்கள்கிட்ட தைரியமா போய் நிக்கிறாங்க திமுக ஆட்சியினர். தைரியமா போறார் முதல்வர். எல்லா பக்கத்திலும் அவருக்கு வரவேற்பு கிடைக்குது. காரணம் என்னன்னா, அவர் செஞ்சிருக்கார். இந்த அப்ப குறையே இல்லையா, இவர் சொன்னதை செய்யாம இதையும் விடலையான்னா 1-2 இருக்கு. குறிப்பா மின்சார கணக்கெடுப்பை நாங்க மாதம் செய்வோம். நாங்க அது இப்போ வரைக்கும் செய்யல. மேபி இந்த ஆட்சி முடிவதற்கு முன்னாடி இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சில அந்த ஓய்வூதியதாரர்களுக்கான பலன்கள், இந்த மாதிரியான ஒரு சில இன்னும் செய்யப்படாமல், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது உண்மைதான். அதே போல சில விஷயங்கள் இவங்க அறிவிச்சாங்க பாருங்க. அந்த அறிவிச்ச விஷயங்கள் உறுதியாக முன்னெடுத்துட்டு போக முடிஞ்சதுன்னா ஒரு சில விஷயங்கள் அது நடக்கவும் இல்லை. குறிப்பா இதே மின்வாரிய விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மின்னகம் அது முழுமையா செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு.
அப்படி ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கத்தான் செய்து 100% பர்ஃபெக்டான அரசுங்கிறது இப்போ எந்த காலத்திலுமே சாத்தியம் இல்லை. அதே நேரம் அதிகபட்ச நல்ல விஷயங்கள் குறைந்தபட்ச தவறுகளுடன் அதுதான் சாத்தியமானது. அது இந்த ஆட்சி கரெக்டா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தைரியமாக மக்களை சந்திக்கிறார் முதல்வர். அதுவே பெரிய சாதனை. ஒரு முதல்வர், ஒரு ஆளுங்கட்சிக்காரர்கள் தைரியமாக கடைசி நாட்களில் மக்களை போய் சந்திக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய சாதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, ஜனங்க அவன் மேல அன்பா இருக்காங்க, அவங்க போற இடத்துல அவங்களுக்கு வரவேற்பு கிடைக்குது. இதுதானங்க பெரிய விஷயம். ஸோ அது இந்த அரசுக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது. கூடவே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திட்டங்களை முதல்வர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. எனக்கு உண்மையிலேயே இந்த ஆட்சியில நான் ரொம்ப மனசு மகிழ்ந்து பார்க்கறது எதுன்னா, இந்த நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம். அதுல இந்த மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிற சலுகைகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த நன்மைகளும் அளப்பரியது. வேற எந்த ஆட்சி காலத்திலும் எந்த முதல்வர் காலத்திலுமே நடக்காத ஒரு மிக பிரமாதமான விஷயம் எதுன்னா அந்த நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த நன்மை. அதே போல நம்ம தமிழக அரசு மாணவர்களை இந்த அரசு பள்ளியில் படித்த SC ST மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சலுகை இருக்க, அவர்கள் வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து வெளிநாட்டு மண்ணில் போய் இறங்கி அவன் செட்டில் ஆகிற வரைக்கும் என்ன அமௌண்ட் தேவையோ அதை இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இது வரைக்கும் எந்த அரசிலும் இது நடக்காத ஒரு சாதனை. இது யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் 300 மாணவர்கள் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இந்த அரசு இந்த 4 ஆண்டுகளில் 300 மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரசு தன்னுடைய நிதியை வழங்கி இருக்கு. தன் மக்களுக்கு தன் நிதியை கொடுக்குது. அதுவே பெரிய விஷயன்ற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. அதை இந்த அரசு ரொம்ப செவ்வனே செஞ்சிருக்கு. கல்வித்துறையில இந்த அரசு செஞ்சிருக்கிற சாதனைங்கிறது ஒவ்வொருவரும் நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கவர்மெண்ட்டு அது மக்களுக்கு செய்யறது அவங்க கடமை தானே அப்படியெல்லாம் சொல்லலாம். அதையெல்லாம் எல்லாரும் செஞ்சிடறது இல்லை. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தோம். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்னு எதையாவது ஒரு 10 விஷயம் பட்டியல் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லை. மாறாக இருக்கிற அத்தனை கெடுதலையும் அவங்க கொண்டாந்து உள்ள இறக்கிட்டாங்க, நீட் உள்பட. அதனால இந்த திமுக அரசு ஒவ்வொரு நாளும் செய்கிற இந்த மக்களுக்கு சாதகமான, மக்களுக்கு அநியமான அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க எதிர்கட்சிகளுக்கு வைத்த கலக்குது. இப்போ என்னடா இது, நான் அந்த ஆன்டி இன்குபென்சின்னு சொல்றாங்க இல்லையா, ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, குறைந்தபட்ச அந்த எதிர்ப்பு மனநிலை கூட இல்லை. இப்போ அந்த எதிர்ப்பு மனநிலை யாருக்கு இருக்குன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கு வேணா இருக்கும். அதுலயும் கூட அதிமுகவர்களுக்கு முழுமையா இருக்குமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய கூட்டணி தேவையற்ற கூட்டணி. ஒரு மோசமான தீய சக்தியே அவங்க வேணும்னே தமிழ்நாட்டுக்குள்ள இழுத்துட்டு அவங்கள காலூன்ற வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அவ்வளோ செய்யறாங்க. காவி சங்கி பயலும் கூட பேசுறதெல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் அதிமுகவினருக்கே இருக்கு. அதனால இந்த அரசுக்கு சாதகமா தான் அவங்களே வாக்களிப்பாங்க அப்படின்னு தான் களத்தில் இருக்கிற பலரும் சொல்வதை நான் கேட்கிறேன். குறிப்பா மகளிர் உரிமை தொகை, அந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, அதே போல அந்த மாணவிகளுக்கான அந்த சிறப்பு அந்த தொகை கொடுக்குறாங்களா, அது இந்த கல்வித்தொகை 1000 ரூபாய், இதையெல்லாம் அனுபவிக்கிற எந்த தமிழ்நாட்டு குடும்பமும் மு.க. ஸ்டாலினுக்கோ திமுக அரசுக்கோ எதிராக வாக்களிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்க யோசிச்சு பாருங்க. 1000 ரூபாய் மகளுக்கு, 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு, அதே போல நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, இன்னும் இருக்கிற அத்தனை சலுகைகளும் கிடைக்குது. குறிப்பா கலைஞர் வீட்டு திட்டத்தின் மூலம் பல ஆயிரம் வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. இந்த பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறவன் வேற்றுகிறதுல இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கா. கட்சி பாகுபாடு இல்லாம அனுபவிக்கிறான். திமுகவினருக்கு மட்டுமே இந்த வீடுகளோ இத்தனை உதவிகளும் கிடைக்கல. அதிமுகவுக்கும் கிடைக்குது, பாஜகவினருக்கும் கிடைக்குது, மற்ற கட்சிக்காரர்களுக்கும் கூட தான் அது கிடைக்குது. அப்படி அனுபவிக்கும் போது அவர்களால திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முடியுமா? அவ்வளவு நன்றி கெட்டத்தனமா நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதனால இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றையும் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்த அதிமுக உள்ளிட்ட அந்த எதிரணி பலவீனமாகிக்கிட்டே போகுது.
அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனோட விளைவு தான் வந்து ஊர் ஊரா போய் பொய்யா வந்து அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பேசுறது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்றத மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு 2 சேனல்ல நான் பார்த்தேன். அவங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக பழனிசாமி வந்து இந்த மாதிரி ஸ்டாலின் மேலேயே திமுக அரசு மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, இதெல்லாம் பொய்யுங்க, அந்த வாயை திறந்தா பொய் தான் சொல்றாரு, அதெல்லாம் எடுப்படாது, நாங்க அதெல்லாம் கேட்கற அளவுக்கு எல்லாம் முட்டாள், இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், நாங்க என்னென்ன பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியில குறைகள் இருக்குதான், பட் அந்த குறைகள் வந்து பெருசா எங்களை பாதிக்கிற அளவுக்கான குறைகள் இல்லை. அதனால வந்து நாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ற கேட்கிற அளவுக்கு முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்றதை என்னால அந்த பல்வேறு தளங்கள்ல வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து நிஜமான ஒரு வெற்றி, இதுதான் நிஜமான பலம். இந்த பலம் பெருக பெருக அந்த எதிரணி வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறாங்க, அவதூறுகளை வந்து அள்ளி வீசுறாங்க, இன்னும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா மாதிரியான ஆபத்தான ஆசாமிகள் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்க ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு ஆட்சியில பங்கு, பாஜக உதவியுடன் தான் அதிமுக, பாஜக தான் அதிமுகவில் யாரு சிஎம்ங்கிறத தீர்மானிக்கின்ற அளவுக்கு வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் இப்படி பேசுவதற்கான ஒரு அடித்தளம் என்னவா இருக்குன்றத நம்ம ஓரளவுக்கு வந்து யூகிக்க முடியுது. அடுத்த தேர்தலில் எந்த அளவுக்கும் வந்து அவங்க அநியாயத்தினுடைய உச்சத்தை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல் எந்திரங்களை பயன்படுத்தி, வாக்கு எந்திரங்களை பயன்படுத்தி, நான் எங்களுக்கு ஏற்கனவே இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு ஓட்டு, அதிமுகவில் இருக்கு, இவங்களுக்கு அவ்வளோ இருக்கு, அவங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த வெறும் இந்த அரித்மேட்டிக் இருக்கு பாருங்க, எலெக்ஷன் அரித்மேட்டிக், இதை வந்து பூதாகரமாக காட்டி எங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு எந்திரங்களை பயன்படுத்தி ஒரு மோசடியை அரங்கேற்றி அதன் மூலம் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு கூட வந்து அவர்கள் தயங்க மாட்டாங்க. அதற்கான வேலைகளை தான் வந்து தொடர்ச்சியாக இந்த 1 ஆண்டு காலமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓராண்டு காலம் அதிமுக பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு பங்கு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சதியை அரங்கேற்றுவதற்கான ஒரு ஒத்திகையை தான் நான் பார்க்கிறேன். தொடர்ச்சியாக இப்படி சொல்லி தேர்தலில் மிகப்பெரிய தில்லுமுள்ளு அரங்கேற்றி எங்களுக்கு இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கு, அதுதான் வந்து எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு, நாங்க ஜெயிச்சிட்டோம், திமுக தோத்துடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை அனைவரும் புரிந்துக்கிறோம். குறிப்பா திமுகவினர் இதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். மக்கள் சப்போர்ட் இருக்கு, போற இடம்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யுனானிமஸா சொல்றதுனால வந்து நமக்கு தான் வெற்றி, ஆட்சி நம்ம தான் சொல்லிட்டு மெதப்போட வந்து இருந்துடக்கூடாது. ஏன்னா இன்னும் 7 மாத காலங்களில் அவர்கள் என்னென்ன சதிகளை அரங்கேற்றுவாங்க அப்படின்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் செய்ய போறாங்க. அதெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போது நடக்கிற ஓரிரு விஷயங்கள், இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள், அதுவே வந்து அவங்க பூதாகரப்படுத்தி காட்டணும்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து அதை ஏத்துக்கல, மக்கள் கிட்ட அது எடுபடல. இப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கை எடுத்துக்கங்களேன். இந்த அஜித்குமார் கொலை வழக்குல அரசு தரப்புல தான் தப்பு இருக்கு, போலீஸ் தரப்பு தான் 100% தப்பு இருக்கு, போலீஸ்காரர்கள் தான் கொலைகாரர்கள். அப்ப போலீஸுக்கு இன்சார்ஜ் யாரு? முதலமைச்சர். ஸோ அவர் பக்கம் தான் பழி விழுது. ஆனா அந்த முதலமைச்சர் பக்குவமாக அதை அணுகி, மன்னிச்சுக்கம்மா, சாரிம்மா, இனிமேட்டு இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு அவங்க சொன்னதனுடைய விளைவு அந்த எதிர்ப்பு, அதாவது இந்த அஜித்குமார் கொலையில் பழி திமுக மற்றும் முதல்வர் மீது விழுவதற்கு பதிலாக அது அப்படியே வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குற்றத்தின், அதாவது இந்த தவறினுடைய அந்த வீரியம் வந்து மட்டுப்படுத்தி இருக்காங்க. மக்கள் கோபமே அடையல. அந்த குடும்பத்துக்கு கோபம் இருக்கும், சொந்தக்காரர்களுக்கு கோபம் இருக்கும், ஆனா மக்கள் கிட்ட அந்த கோபம் இருக்கா பாத்தீங்கன்னா, சரி நடந்து போச்சு, முதலமைச்சர் வந்து அவரே மன்னிப்பு கேட்டு இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்ட்டாரு, எல்லா ஆட்சியிலுமே அது நடக்க தானே செய்யுது அப்படின்ற ஒரு மனநிலையோட வந்து மக்கள் அதை கடந்து போறதை பார்க்க முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, எதிர்கட்சியில் இது எவ்வளவு பெரிய பூதாகாரமான விஷயமாக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. உண்மையிலே அது பூதாகாரமானது தான், மிகப்பெரிய தவறு தான், மிக கொடூரமான ஒரு கொலை தான். ஆனால் மக்களிடம் அது எப்படி போய் சேர்ந்திருக்கு? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை. இந்த அணுகுமுறை தான் வந்து மக்களை கோபப்படுத்தாம சாந்தப்படுத்தி இருக்கு அப்படின்றதுதான் அதுதான் சரியான பார்வையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்னும் வருகிற நாட்களில் இந்த மாதிரியான தவறுகளை ஆட்சி, அதாவது அதிகாரத்தில் இருக்கிற சிலருடைய துணையோட இந்த எதிர்கட்சிகள் அரங்கேற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
அதனால திமுகவினரும் ஆளுகிற இந்த அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப உஷாரா ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது மிக மிக முக்கியம். அந்த முதல்வர் மட்டுமே தனி மனிதராக இவ்வளவு மக்களிடம் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க முடியாது. அவர் மட்டுமே வேலை பார்த்திருந்தா மட்டுமே பத்தாது. அவருடன் இருக்கிற சகாக்கள், அதிகாரிகள், இவங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்புமே அவசியம். அவர்களும் கூட இந்த ஒரு நல்ல ஆட்சி தொடரணும்னா அவர்களும் இவர்களுக்கு உதவியா இருக்கணும். தவறுகள் மேல மேல நடக்காம பார்த்துக்கிறதுல அவர்கள் பங்கு நிறைய இருக்கு. அதனால திமுக கவனத்துடன் இருக்க வேண்டியது இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரணியில் தமிழகம், மக்களுடன் மு.க. ஸ்டாலின். இப்படி இருக்கிற தமிழ்நாட்டை எப்படிரா சிதைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ மண்டையை பிச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல், இடம் தராமல் சரியா இதே மாதிரி இன்னும் 6 மாத காலம் பயணிக்க வேண்டிய கட்டாயம் திமுக அரசுக்கு இருக்கு.